ஹலோ வணக்கம், நான் உங்கள் தாரணி கிச்சா. வெல்கம் டு தாரூஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காந்தி மண்டபம் மைதானத்தில் இருக்கேன். இங்கே 40க்கும் மேற்பட்ட நம்மளோட தமிழ்நாட்டு கலைகள், 4000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வந்து கலந்துருக்காங்க. ஸ்டார் குரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த நாட்டுப்புற கலைகளை இன்னைக்கு ஒரு நட்சத்திர கலை விழாவாக இங்க பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாங்க அது என்னன்றதை பார்ப்போம். ராசாத்தி 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 வாடி நீ வாடி. இவங்க வந்து தெய்வீக நடன குழு. அந்தந்த வேஷம் போட்டு சிவன் பார்வதி அந்த மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. இதுவும் நம்ம 40 கலைகள்ல ஒரு கலை. பாத்தீங்களா நம்ம தமிழ்நாட்டு கலைகளுக்கு இருக்கக்கூடிய வைப்ஸ? ஆடாத காலம் ஆடும், பாடாத வாயும் பாடும் சொல்லுவாங்க. கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, பொம்மலாட்டம், தேவராட்டம், தப்பாட்டம், பறையாட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பேரை நான் சொல்லியிருக்கேன். அத்தனை கலைஞர்களும் இங்க வந்திருக்காங்க அவங்களோட திறமைகளை காட்டுறதுக்காக. இந்த நிகழ்ச்சி ரொம்ப வைபா இருக்க போகுது. வாங்க எல்லாத்தையும் பார்த்து ரசிப்போம். இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னா நம்மளோட நாட்டுப்புற கலைகள் நலிந்து போயிடக்கூடாது. எப்படியோ அவங்க எல்லாரும் மேல மேல வரணும். எல்லாருமே உழைச்சாதான் சாப்பிட முடியும், உழைச்சாதான் எல்லாருக்குமே பைசா. எல்லாரும் வந்திருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.
நெஞ்சம் இப்படி கூடுச்சண்ணா. ஹலோ ஓகே, சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. மதுரையில வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞர்களுக்காக சூப்பரான விஷயம். இங்க இருக்கிற என்கரேஜ்மெண்டோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஓகே, சோ மதுரை வீரமான ஆண்கள், அழகிய பெண்கள். எனக்காது ஃபேனை 16ல வெய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மாலா அந்த மேம் வந்திருக்காங்க. ஸோ தாரணி மேம் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டோட வெல்கம் பண்ணிடலாம். நல்லா கைத்தட்ட கொடுக்கலாம் ப்ளீஸ். பாருங்க, ஒரு ஹாய் சொல்றாங்க எல்லாருக்குமே. மேம் உங்களால தான் அந்த ஃபேன் 16 போச்சு ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். நீங்கள் உட்காந்து அடுத்த ஷோக்கு பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழந்தைங்களா ரெடியாக இருக்கீங்களா? எஸ் மேம். எஸ். ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதவி துணையரென்று நாளும் ஆறுமுகமாறு முகமாறு முகமாறு மலர் சூடும் அடியார்கள் பதவி துணையரென்று சொல்லாதோ ஏழைகள் விழா குலமிரேதன விழாவில் உமையேவ புகழ்வார் வரையும் திருதனி வேல் விடுமழம் தம்பிரானே முருக தம்பிரானே நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம் ப்ளீஸ். பாருங்க, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் பரதநாட்டிய கலை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம நாட்டுப்புற கலைகள்ல இந்த கலையும் ஒரு கலைன்னு சொல்லி நமக்காக ஒரு முருகல் பாடல் ஆடி இருக்காங்க. ரொம்ப அற்புதமா பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. நம்மளோட பரத கலையும் என்னைக்கும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி நன்றி. நல்ல ஒரு கைத்தல். மங்களவாத்தியம், இதுக்கு பேர் தான் மங்களவாத்தியம். நாதஸ்வரமும் தவிலும் கலந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப லேட்டஸ்டா எவ்வளவு மியூசிக் எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தாலும் இந்த மங்களவாத்தியத்தை கேட்கும் போது நம்மள அறியாமலே ஒரு உடல் சிலிப்பு வருமா வராதா? வரும் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஒரே மேடையில இவ்வளோ நாதஸ்வர வித்வான்கள், ஒரு நாதஸ்வர பெண் வித்வான் எல்லாரும் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஊர்ல அவங்க ஒரு பெரிய வித்வானா இருக்கலாம், கலையில ரொம்ப சிறந்தவங்களா இருக்கலாம். ஆனா ஒரே மேடையில இத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சியில ஏத்துன திரு ஸ்டார் குரு குருசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. நன்றி, உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு படத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாமா உங்களுக்காக ப்ளீஸ். மனசு கட்டியால வேணும், பெண் போன பக்கமெல்லாம் பெற்று பெருக வேணும் பெரிய கூடி. நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமே. ஆக்சுவலா பொன்னர் சங்கர்
கலைஞர் கதையை சொல்றாங்க இல்லையா, திருப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? நிறைய பேர் கூப்பிடுறாங்களா? கூப்பிடுறாங்க. இருந்தாலும் எங்க கலை வந்து உடுக்கைன்னு சொன்னா வில்லுப்பாட்டில் உடுக்கை இருக்கு, பம்பையில் உடுக்கை இருக்கு. தனிப்பட்ட முறையில இப்படி உடுக்கை அடிச்சு இந்த வரலாறு கதையை வந்து நாங்க அந்த திருப்பூர் மாவட்டம் இந்த லைன்ல தான் படிக்கிறோமே தவிர வெளி மாவட்டத்துல வெளிப்படையே வரல. ஆனா மீண்டும் நாங்க எல்லா இடத்துலயும் நாங்க நாட்டுப்புற கலைஞர்கள் சொல்லி பதிவு பண்ணிருக்கோம். சென்னைக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு போறோம். நாங்க வளரும் கலைஞர்கள் பட்ட படிப்புகள் முடிச்சிருக்கோம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறேன். அவரு லெக்சரரா போடுறது, இவரும் படிச்சிருக்காரு. எப்படி அவ்வளவு படிச்சுட்டு நீங்க இந்த கலைக்கு வரணும் அப்படிங்கிறது என்ன? அது உங்க தாய் தந்தையோட இறை பக்தி, இந்த கதையை சொல்லணும் வெளியில அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன அதாவது இப்ப எல்லாம் எல்லா கதைகளும் டிவியில வந்துருது, இல்லைன்னா இப்ப இன்னும் கேட்காம அதை விட அட்வான்ஸ்டா ஏஐன்னு சொல்லி ஒரு கதையவே அப்படியே பொம்மைகளா உருவாக்கி போட்டுடுறாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில நிஜ ஸ்வரூபங்களா இருந்து இவங்க வந்து ஒரு தெய்வீக கதைகளை சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்னா வில்லு பாட்டு கூப்பிடுவாங்க, நாதஸ்வரம், தவில் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல, லைட் மியூசிக் மாதிரி வந்துருச்சு. திரும்பியும் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா ஸ்டார் குரு திரு குருசாமி அவர்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதன் மூலமா இந்த கலைஞர் அனைவரும் மறுபடியும் உலகத்துக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஒரு கோரிக்கை. உங்க எல்லாருக்கும் பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி மல்லர் கம்பத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் சார் தொடர்ச்சியா வந்து இளைஞர்களை ஊக்கப்படுத்தி மல்லர் கம்பத்தினுடைய கலையை வளர்ப்பதற்காக ஈர்ப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரமேஷ் சார் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாமா இந்த டீமுக்காக? வருகின்ற வல்வினையும் கண்டென்று சொல்லி பொட்டிக்கு மண் சுமந்த வரலாறை இந்த
எங்களுக்கு நல்லா ஆதரித்தார்கள் எல்லா கலைஞர்களும். சரி, இடத்துல பார்த்திருக்கோம். உங்களுக்கு அந்த மீனாட்சி அம்பிகை இன்னும் அம்மா உங்களுக்கு நல்ல தைரியத்தையும் உங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. காட்சி கொடுப்பா. ஆமா, அந்த மொத்த இடத்துல இவ்வளவு ஒரு கலைஞர்கள் இருக்கா, எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. 35 வருஷம் நான் வில்லு பாட்டு படிக்க வருகின்ற கூறினேன் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இங்கு வந்து பணிப்பணிகளை பார்த்த உடனே நாவலர்கள் புகழலாடி நந்தனானி 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 சென்டர் ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தல் கொடுத்துடலாமா? நல்ல மனசுக்காக நெஞ்சினார் பழையப்பா பின்னல்லூர் பழையப்பா இந்த ஒன்று வருகையில் 10 வீதம் பழையப்பா வாசமுள்ள மனிதனப்பா நாம் வீச வச்ச குழந்தையப்பா. கலை விழாவிற்கான நாயகர்கள் வாழ்த்துறை துவங்குவதற்கு முன்னதாக முதல் முயற்சியே 200% மிக வெற்றிகரமாக நிகழ்வதற்கு இத்தனை கலைஞர்களையும் இந்த இடத்திலே ஒருங்கிணைத்து வரவழைப்பதற்கான ஒட்டுமொத்த முயற்சியும் எடுத்து எந்த டொனேஷனும் இல்ல, சாருடைய ஒற்றை நபருடைய முழு செலவும் தான் இந்த நிகழ்வினுடைய ஒட்டுமொத்த நிகழ்விற்கான செலவு. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், கலைஞர்களிடமும் பொதுமக்களிடமும் நாம என்ன செய்யல, ₹1 கூட பணம் வசூலிக்கல. அதே போல நாமளும் உங்களுக்கு பணம் கொடுத்து இந்த நிகழ்வுக்கு வாங்கல, நம்ம கூப்பிடல, உங்களுக்கு சம்பளமும் கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழலிலே கிட்டத்தட்ட 1000 கலைஞர்களை நோக்கி நிகழ்த்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்ட இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 3000 கலைஞர்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டு வருகை தந்திருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய விஷயம். தென் மாவட்டத்தில் நகரக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திர கலை விழா இந்த விழா வருடந்தோறும் நடப்பதற்கு சார் அவர்கள் நிறைய ஒத்துழைப்பை செய்ய வேண்டிய திட்டமிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை கூறி பொன்னாடை பொருத்தி கலை காவலர் என்கிற விருதை வழங்கி சிறப்பிப்பதில் நாம் அனைவரும் பெருமை கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை நல்ல ஒரு கைத்தல் கொடுத்துடலாம் இந்த நல்ல மனிதருக்காக. ஆக்சுவலி மதுரைனா மல்லி ஃபேமஸை தூக்கிட்டு இப்போதுக்கப்புறம் ஸ்டார் ப்ளூ சார் தான் ஃபேமஸ்ன்னு வைக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்களே செஞ்சிடலாமா? அங்கே பாருங்க, அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க. எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது சார் மக்கள் விஷயங்கள்னு? அதாவது எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில இருந்து 8 மணியிலிருந்து தொய்வு இல்லாமல் நமது நாட்டுப்புற கலைஞர்களின் நட்சத்திர கலை விழா இவ்வளவு சிறப்பா மதுரையில் இதான் முதல் முறையாக, நாங்களும் முதல் தடவையாக இதை செய்திருக்கிறோம் என்றால் உங்களுடைய கலைஞர்களின் ஆதரவு அவ்வளவு அமைதியா காலையில ஒவ்வொருத்தருடைய திறமைகளை மிக திறமையை வெளிக்காட்டினீங்க. நம்மளுடைய பாரம்பரிய மரபை இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளவு அழகா ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு போனாங்க. ஸ்டார் குரு அப்படின்னா எல்லா துறையிலுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நாளா இது எனக்கு ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள் பற்றெல்லாம் கிடையாது, ரத்தத்துல ஊர்ன விஷயம். என் மண், என் மரபு, என் கலை, என் பண்பாடு, என் கலாச்சாரம், இது கட்டாயமாக என் ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம். செந்திலாதனுக்கு தான் நான் முதல்ல இதுக்கு அவங்க ராதியா மேடத்துக்கும், ஏன்னா நாங்க ஒரு 20 நாள் தான் இந்த விழாவை ஆரம்பித்தோம். யாருக்கும்
எந்த ரூபாயும் நம்ம வாங்கக்கூடாது. அத்தனை கலைஞர்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பின்தங்கி உள்ளது. அவர்களுக்கு இது மேடை, அவர்களுக்கு ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை காட்ட வேண்டும். என் கலையை இன்னும் 100 ஆண்டுக்கு மேல் எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் என் கனவு, என் லட்சியம். அதை நோக்கிதான் முதல் பயணத்தை நான் இந்த காந்தி மியூசியத்தில் தொடங்கியிருக்கிறேன். உங்களுடைய கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கு ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன், சாக்கியா அகாடமிஷன் உங்கள் பின்னால் இருக்கும் என்று உறுதியாக சொல்றேன். இந்த பாத்தீங்கல்ல, காலையில இருந்து எத்தனை கலைஞர். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. என்னங்க, காலையிலேருந்து ஒரே அற்புதமாக கலை நிகழ்ச்சிகளாக போயிட்டுருக்கு. நம்ம மறந்த கலைகளை எல்லாம் திரும்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி எல்லா வித கலைஞர்களும் வந்து இங்கே அவங்களோட திறமையை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஃபங்க்ஷன் முடியல. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கலைகள், 4000 மேற்பட்ட கலைஞர்கள் வந்து பங்கேற்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வீடியோல காட்டுறேன், கண்டுபிடிங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோட்ல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி கிச்சா. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாத்தி 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 வாடி நீ